ஒரு ஆஸ்காருக்கு நாமினி இந்தியா சார்பாக தேர்வுக்குழுவில் இருந்த ஒரு இயக்குனர், தமிழகத்தை சார்ந்தவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர். அவர் அதில் இருந்தார். அவர்கிட்ட நான் சண்டை போட்டேன். என்ன அப்படின்னா, பர்வி அப்படின்னு சொல்லி நீ பார்த்துருப்பீங்க. இதில் ரொம்ப அருமையான படம், ரொம்ப அருமையான படம் தான். அதை செலக்ட் பண்ணதுக்கு நான் சண்டை போட்டேன். நான் சொன்னேன், எதுக்கு நீ பர்விக்கு போய் இந்தியா சார்பாக அனுப்பி நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்கன்னு கேட்டேன். என்ன நீ இப்படி சொல்கிறேன்னாரு. படம் அருமையாக தான் இருந்தது, நல்லதான் இல்லை. நீங்கள் சாப்ளினுடைய அத்தனை ஆக்டிவிட்டீஸையும் காப்பி அடித்த ஒரு படத்தை எடுத்து நீ ஆஸ்காரில் கொண்டு போய் அவங்களுக்கே போட்டு காட்டி நாங்கள் சிறந்த ஆளுன்னு நீ எப்படி பேர் வாங்குவீங்க? அப்போ நம்மளை பற்றி அவன் என்ன நினப்பான்? இந்தியாவினுடைய தரத்தை நீங்கள் சாப்ளினை காப்பி அடித்து எடுக்கிறது தானே. அவரை நேசிக்கிறதுங்கிறது, அவர் கம்பெனிக்கு பேர் வச்சுருக்காரு. அவர் நேசிக்கிறது, அவர் படங்களை கொண்டாடுவது என்பது வேறு. அதே படத்தை காப்பி அடித்து அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்து அது சூப்பர் ஹிட் ஆனிச்சு. அருமையான படம், எனக்கும் பிடிக்கும். அதுதான் எங்களுடைய இந்தியாவினுடைய சிறந்த படமாக நான் உங்களுக்கு ஆஸ்காருக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறது. அது என்ன ஒரு பெரிய இருக்க போகுதுன்னு அவர்கிட்ட சண்டை போட்டேன். அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். என்ன நீ இப்படி ஒரு பார்வையிலேருந்து பார்க்குறேன்? உண்மையிலேயே நான் சண்டை போடுறேன் சார், இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது இப்போ நீங்கள் பரவலாக நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஒரு மிகவும் நுணுக்கமான அறிவோடவும் இதோடவும் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தேவையில்லை. வேணால் வேறு விஷயத்துலேருந்து சொல்லலாம். உங்கள்கிட்ட நிறைய புத்தகங்கள் படின்னு வேணால் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட அட்வைஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரல. ஏன்னா நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நிறைய உலக படங்கள் பார்க்குறீங்க. இப்போ உலகத்தரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. உலகத்தரம் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற படத்தை காப்பி அடிச்சு எடுக்கிறது இல்லை. உள்ளூர் சினிமா தான் உலக சினிமா. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமும் இன்னொருத்த வாழ்க்கையில் நடந்துடாது. உன் சமூகத்தில், உன் மண்ணில், உன் மக்கள்கிட்ட நிகழ்த்தப்படுகிற கதைகள் இன்னொரு நாட்டிலோ, இன்னொரு இனத்திற்கோ, இன்னொரு மனிதனுக்கோ நடந்துவிட முடியாது. அப்போ இங்கேருந்து கொண்டு வர்ற ஒன்று தான் அவனை வியக்க வைக்கும். அப்போ உங்கள் கதைகளை வெளிநாட்டு படங்கள் பார்த்து அதிலிருந்து காப்பி அடிக்காமல் உங்கள் வாழ்க்கையிலிருந்தும், உங்கள் மண்ணிலிருந்தும், உங்கள் மனிதர்களிலிருந்தும், உங்கள் இனத்திலிருந்தும், உங்கள் மொழியிலிருந்தும் உருவாக்கப்படும் போது அது அவனை உலகத்தை வியக்க வைக்கிற சினிமாவாக மாறும்.